Hi students, Namaskar, Vanakkam to all of you, and we are going to watch this important question of 9th standard first midterm social science. So don't skip till the end of the video. So just watch and note down on your notebook and take preparation for your next examination. Okay students, and this is for you and I have uploaded already Tamil, English, Maths and Science question paper of 9th standard. So see our channel and you can get more videos for your class 9th standard. Okay students, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னடா இம்போர்ட்டாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். ஜஸ்ட் ட்ரை டு டாக் இன் இங்கிலீஷ். ஓகேவா? இங்கிலீஷும் படிங்க. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் எவ்வளோ முக்கியமோ அதேமாரி நம்மளுக்கு இங்கிலீஷ் முக்கியம். ஸோ ஸ்கூலில் இங்கிலீஷில் பேசணும்னா இங்கிலீஷில் பேசுங்க. ஓகேவா? டீச்சரை ஒபே பண்ணுங்கள். டீச்சர் சொல்கிறத அவங்க கடைபிடிங்க. சரிங்களா? அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதெல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ். ஓகேவா? வேறு உங்களுக்கு எந்த வீடியோ வேண்டாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கட்டாயம் பிடிஎஃப் உங்களுக்கு தருவேன். நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. டோட்டல் 50 மார்க்கு, 7 மார்க்கு 1 வேர்டு. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? மேக்ஸிமம் புக் பேக் உள்ள கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் 14 குழந்தைகளையும் 60 வயதுக்கு மேற்பட்ட வயதோர்களையும் ஏன் பணிக்குழுக்களாக கருதக்கூடாது? சரிங்களா? ஏன் பணிக்குழுக்களாக அதாவது வேலை பார்க்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு மெயின் ரீசன் நீங்கள் கூறணும். அதை விட்டுட்டு சரிங்களா, மீதி 4 கேள்வி 8, 9, 10, 11, 12, 4 கேள்வி எழுதுனா போதுமானது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? பெருங்கற்காலத்தில் இறந்தோரை புதைக்கும் வழக்கத்தின் வகைகளை கூறு. அமுரோபியின் சட்டம் முக்கியமான சட்ட ஆவணமாக விவரி. புவியின் உள் அடுக்குகள் யாவை? உயிரினச் சிதைவு என்றால் என்ன? நேரடி மக்களாட்சி மற்றும் மறைமுக மக்களாட்சி வேறுபடுத்துக. அழுத்த குழுக்கள் என்றால் என்ன? சரிங்களா? இது நம்ம 4 எழுதுனா போதுமானது. அதுக்கடுத்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் 15, 16, 17, 18, 19, 20, 21. இதில் 1 செகண்ட் 21 இஸ் கம்பல்சரி கொஸ்டின். உலக வரைபடம். சரிங்களா? சிந்து நதி, மெசபடோமியா, சீன நாகரிகம், எகிப்து, இந்திய பெருங்கடல். சரிங்களா? இதெல்லாம் நம்ம எழுதணும். ஒன்றுக்கு ஒரு மார்க். சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? மற்றதெல்லாம் எழுதணும். சரி, மற்றதை பார்த்துங்க. ஃபஸ்ட்டு கோடிட்டிடம் வேறுபடுத்துக. விவசாயம், அதை பற்றி 18 எரிமலைகளால் உண்டாகும் விளைவுகள் என்ன? மக்களாட்சியில் உள்ள சவால்கள் யாவை? புதுப்பிக்கத்தக்க வளங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தகாத வளங்கள் கூறுக. அதுக்கடுத்து பார்த்த மார்க் 4 மார்க் கொஸ்டின் 2 ஏதாவது எழுதினா போதுமானது. நல்லா பாருங்கள். ஹீரோ கிளிபிக்ஸ், யூனிபார்ம் அவற்றின் முக்கியமான கூறுகளுடன் விளக்கு. அல்லது அரசியல் கட்சியின் செயல்பாடுகள் யாவை? சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தாக்க மேப், உலக வரைபடம் உறுதியல். இமயமலை, செயல்படும் எரிமலை, பசிபிக் நெருப்பு வளையம், ஏதேனும் ஒரு டெல்டா. அது இல்லைண்டா ஆல்ப்ஸ் மலை, ஏதேனும் ஒரு புவி அதிர்ச்சி மண்டலம், பிளவு பள்ளத்தாக்கு, ஜப்பான். கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக நம்ம மேப்பில் எழுதிருக்கலாம். சரிங்களா? 4 2 ஈஸியாக கொடுக்குறாங்க, 2 கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமானமே தெரியுது. சரி, பரவாயில்ல. நீங்கள் படிச்சிருந்தா ஈஸி தான் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் நம்ம வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும், கொஸ்டின் வேணும் அப்படின்னா டெலிகிராம் இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் டிஎன் ஸ்டடி கைடு.